வரும், ஒரு மீட்டர் வச்சுருவாங்க. இப்போ எப்படி நீங்கள் கேஸுக்கு வந்து முன்னாடி அந்த சிலிண்டருக்கு பணம் செலுத்தி பயன்படுத்துறீங்க, இதில் வந்து மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ இப்போ எப்படி இபி பயன்படுத்தி அதுக்கு நம்ம பணம் கட்டுறோமோ, ஒரு சில இடங்களில் தண்ணிக்கும் மீட்டர் பொறுத்து இல்லையா, அதே மாதிரி எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம. அப்போ இந்த பிஎன்ஜிங்கிறது ரோடுக்கு அடியில் பைப்பில் கேஸாக வரும். ரோடை தோண்டும் போது வெடிச்சிருச்சுன்னா? முக்கியமான கேள்வி சிவா. இப்போ வந்து விறகடுப்புல இருந்து இப்போ கூட விறகடுப்புல சமைச்சா ருசி அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்டவ்வுக்கு ஒரு மாதிரி மாறிட்டோம் எல்லாரும், கேஸுக்கு எல்பிஜிக்கு. இப்போ பிஎன்ஜியில் என்னோட சமையல் ருசி மாறுமா? நான் இருக்கிற ஸ்டவ், இருக்கிற ப்ரெஷர் குக்கர், இருக்கிற பாத்திரம் இதுவே யூஸ் பண்ணலாமா? சரி, இதுல வந்து ருசி மாறாது அப்படின்னு சொன்னீங்க. நான்வெஜ் சமைக்கிறவங்க, அசைவம் சமைக்கிறவங்க அசைவ உணவு சமைக்க முடியுமா? சரி, அப்போ எனக்கு மந்த்லி பில் என்ன ஆகும்? நீங்க அதிகமாக செலவாகும்னு சொல்றீங்க, அப்போ பில் அதிகமாகுமா? செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 65% எல்பிஜியை விட பிஎன்ஜி வந்து சீப். வணக்கம் சிவா. வணக்கம். சிவா, இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பேச போகிறோம். இப்போ நாட்டில் யாரை பார்த்தாலும் எல்பிஜி, பிஎன்ஜி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேஸ் சிலிண்டரில் கேஸ் வருது, வீட்டில் மாட்டுறோம், சமைக்கிறோம். இந்த எல்பிஜி, பிஎன்ஜி இது என்ன வித்தியாசம்? இது எப்படி வேலை செய்யுது? இதை பற்றி கொஞ்சம் ஒரு அறிமுகம் சொல்லுங்களேன். ஓகே, ஸோ எல்பிஜிங்கிறது வந்து லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். வேதியியல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா ப்ரோபேன், பியூட்டேன் மாதிரி பெட்ரோலியம் நம்ம பிரித்து எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய வாயுக்களை அழுத்தும் போது அது திரவமாக மாறும். அந்த திரவத்தை வந்து சிலிண்டரில் அடைச்சு நம்ம கிட்ட வைக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு இதில் இன்னும் கேட்குறேன், பெட்ரோல்லேருந்து வருதுங்கிறீங்க, அந்த இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஓகே, ஸோ இப்போ பெட்ரோல்ங்கிறது, பெட்ரோல், டீசல் எல்லாமே லாங் செயின் ஹைட்ரோ கார்பன், ஒரு 10லேருந்து 20 கார்பன் சங்கிலிகள் கொண்ட மூலக்கூறு. அதை பிரித்து எடுக்கும் போதே அந்த இயற்கையாக அங்கே அந்த பெட்ரோல், டீசல் உருவாகும் போதே மற்ற வாயுக்களும் உருவாகி அந்த பாக்கெட்டில் இருக்கும். இப்போ துபாயில், சவுதி அரேபியாவில் நிலத்துக்கு அடியிலேருந்து கிடைக்கிறது வந்து எனக்கு ஆயில்னு கிடைக்குது இல்லையா? அது பெட்ரோல், டீசலாக கிடைக்காது. ஆமாம், கச்சா எண்ணெய். அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆமாம், இந்த கச்சா எண்ணெய் வந்து இந்த எல்லாமே கலந்து அதில் வந்து திரவமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒன்றா கலந்து அந்த கச்சா எண்ணெயாக இருக்கும். அதில் பெட்ரோல் இருக்கும், டீசல் இருக்கும், நம்ம மண்ணெண்ணெய்னு சொல்லக்கூடிய கெரசின் இருக்கும், ஜெட் ஃபியூவல் நம்ம விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் இருக்கும், நாஃப்தா ரோடுக்கு போடக்கூடிய தார், இது எல்லாமே கச்சா எண்ணெயிலேருந்து கிடைக்கிறது தான். அது எப்படி வந்து அந்த மக்கி போய் தாவர பொருட்கள் மக்கி போய் இல்லை அந்த நுண்ணுயிர்கள் மக்கி போய் இந்த கச்சா எண்ணெய் உருவாகுதோ, அதே செயல்பாட்டில் வந்து ஒரு சில பொருட்கள் வாயுவாகவும் உருவாகி இருக்கும். அதாவது ஒரு பாறை இதுக்கு கீழே அந்த கச்சா எண்ணெயும் அதுக்கு மேலே வந்து இந்த வாயு இதுவும் இருக்கும். இவங்க அந்த கிணறு தோண்டி உள்ள ஃபர்ஸ்ட் போகும்போது இந்த மேலே இருக்கிற வாயுக்கள் தான் வந்து முதல்ல மேலே வரும். முதல்ல வந்து இதை பெருசாக பயன்படுத்தாமல் அப்படியே எரிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த பழைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கிணறோட மேலே வந்து ஒரு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஜுவாலை இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், முதல்ல அதுக்கு பெரிய இதை அவங்க கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் ஓகே, இதை நாம அடைச்சு திரவமாக ஆக்கி எரிபொருளா குறிப்பா வந்து வீடுகளை வெப்பப்படுத்துறதுக்கும் சமையலுக்கும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சு. இந்த வாயுல எரிசக்தி இருக்கு. அது எல்லா ஹைட்ரோ கார்பன்களுமே எரியும். அதுல இன்ஜின்கள்ல பயன்படுத்துற மாதிரி இருக்கிறது இல்ல, அந்த எரிபொருளுக்காக தான் இந்த இன்ஜின்களையே வடிவமைச்சாங்க. இதை தவிர இந்த வாயுக்களை நீங்க வாயுவா அடைச்சு விற்கும் போது எவ்வளவு என்ன இருக்குங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும்போது அது திரவமா ஆக்கும்போது உங்களுக்கு தெளிவா ஓகே அது இத்தனை லிட்டர் இருக்கு, அது இவ்வளவு எடை இருக்குங்கிறத துல்லியமா அளக்க முடியும். இந்த ப்ரோபேன், பியூட்டேன் மாதிரியான வாயுக்களை வந்து அதோட அந்த பாயிலிங் பாயிண்ட், அந்த இது கொதி நிலை வந்து நம்ம அறை வெப்பநிலைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அழுத்தினாலே இது திரவமாக மாறிடும். அப்போ அந்த மாதிரி அடைச்சு சிலிண்டர்களில் வீடுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு இத்தனை லிட்டரு, ஹோட்டல்கள் மாதிரியான கமர்ஷியல் இதுக்கு இவ்வளோ லிட்டருன்னு நம்ம தெளிவாக பயன்படுத்துகிறோம். ஒரு சம்மரியா பார்க்கலாம். இந்த கச்சா எண்ணெய் எனக்கு பூமிக்கு அடியில் இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து கிடைக்குதுன்னா, வெனிசுலாவில் கிடைக்குதுன்னா கச்சா எண்ணெய் கிடைக்கும். அது ரிஃபைனரியில் கொடுத்துட்டு அது வந்து அதுலேருந்து பெட்ரோல், டீசல், அந்த மாதிரி பிரிச்சிருவாங்க. அதுல வந்து தான் ஒரு ப்ராடக்ட் வந்து எல்பிஜி. அதோட ஒரு முதல்ல வந்து அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்டா இருந்தது, இப்போ ஒரு ப்ராடக்டா எடுத்து அதை தனியா நம்ம எல்பிஜி பண்றாங்க. அது கேஸா இருக்கும், கேஸை பிரஷரைஸ் பண்ணி லிக்விடா மாத்திடுவாங்க, திரவமா மாத்திட்டு சிலிண்டர்ல அடைப்பாங்க. இதுதான் எல்பிஜி. நம்ம வீட்டுல வந்து எல்பிஜி சிலிண்டர்ல மாத்தி சமைக்கிற போது யூஸ் பண்ணுறது எல்பிஜி. அது சிலிண்டருக்குள்ள லிக்விடா இருக்கும், கேஸுக்கு வரும்போது கேஸ் அதை வந்து நீங்க அறை வெப்பநிலைக்கு வெளியில ரிலீஸ் பண்ணும் போதே அந்த திரவம் வந்து வாயுவா மாறிடும். அது அந்த அதிக வேகத்துல அந்த இது வழியா நீங்க அந்த பர்னருக்கு உள்ள இருக்கிற இதை பாத்தீங்கன்னா ஒரு இதுல ஃபோர்ஸா அது உள்ள அடிக்கும் போது காத்த அது கூடுமா இதை சேர்த்துக்கிட்டு பர்னர்ல வந்து எரிய ஆரம்பிக்கும்.
இப்ப கார் இன்ஜின்ல பெட்ரோலும் ஆக்சிஜனும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கம்பஷன் இன்ஜின்ல. ஆமா. சரி, இது பிஎன்ஜி தான். ஓகே, பிஎன்ஜி வந்து பெரும்பாலும் மீத்தேன் வாயு. மீத்தேன்னா இருக்கிறதுலயே முதல் சிறிய ஹைட்ரோ கார்பன். அந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் தான் பயோகேஸ்ல வருது இல்லையா? பயோகேஸும் மீத்தேன் தான். பட் அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஈல்டுங்கிற வித்தியாசம் இருக்கு. அதுல அதை தவிர வேற சில வாயுக்கள், ஹைட்ரஜன் சல்ஃபைடு மாதிரியான வாயுக்களும் உற்பத்தி ஆகும் அந்த பொருட்கள் அழுகும் போது. இந்த மீத்தேனும் வந்து மண்ணுக்கு அடியில பாறை இது தோண்டி பாறைகளுக்குள்ள இருந்து கிடைக்கிறது தான். ஆனா கச்சா எண்ணெயில இருந்து தான் இது கிடைக்குங்கிற அவசியம் கிடையாது. மீத்தேனாவே மண்ணுக்கு அடியில வந்து தனியாவே கிணறு, இதுல வந்து இந்த எரிவாயு மட்டுமே இருக்கும். கரெக்ட். கச்சா எண்ணெய் எடுத்து நான் எல்பிஜி பிரிக்க வேண்டாம், வெறும் எரிவாயுவாவே எனக்கு இருக்கும். சரி, ஓகே. ஆனா ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, மீத்தேனை வந்து நீங்க திரவமா மாத்தி பண்ணணும்னா ரொம்ப அதீத ஆற்றலை வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது ரொம்ப சின்ன வாயுங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் நீங்க அதை திரவமா மாத்தி சிலிண்டர்கள்ல அடைச்சு விற்க முடியாது. அதுதான் ஏன் வந்து அதுல சேஃப்டி இஷ்யூ இருக்குமா அதை திரவமா மாத்தும் போது? சேஃப்டி இஷ்யூங்கிறத விட நிறைய ஆற்றல் பிடிக்கக்கூடிய செயல்முறை அது. இப்ப இதை வந்து நீங்க லேசா ஒரு ஒரு நம்ம வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜில் இதுல அந்த கம்ப்ரஸர்கள் அளவுக்கு திறன் இருந்தாலே நீங்க வந்து ப்ரோபேன் பியூட்டேனை வந்து திரவமா மாத்திர முடியும். ஆனா மீத்தேனை வந்து நீங்க இதுக்குன்னு தனியா ஒரு தொழிற்சாலை வச்சு நீங்க மாத்துற மாதிரி இருக்கும். நிறைய ஆற்றல் பிடிக்கக்கூடிய செயல்முறை அது. இன்னொன்னு அதை திரவமாவே வச்சிருக்கிறதுக்கு நீங்க அதை தொடர்ச்சியா குளிர்ச்சியா வச்சிருக்கணும். பட் இந்த சிலிண்டர்கள்ல நீங்க அந்த பிரஷரை மெயின்டைன் பண்ணீங்கனாலே அது உள்ளுக்குள்ள அது பாட்டுக்கு திரவமா இருக்கும். இதை வந்து நீங்க கோல்டு ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கணும், திரவமா இருக்கணும்னா அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள். அதனாலதான் வந்து பிஎன்ஜி எல்என்ஜில அது நேச்சுரல் கேஸ்னு சொல்றாங்கன்னா, நேச்சுரலாவே எரிவாயு இயற்கையாவே கிடைக்குது. சமையல் எரிவாயு வந்து நான் கச்சா எண்ணெயில இருந்து உற்பத்தி பண்றேன். ஆமா. ஆனா இது வந்து எனக்கு இயற்கையாவே கிடைக்குது. இயற்கையா அந்த வாயுவாவே அது கிடைக்குது. அதை வச்சு நம்ம எரிசக்தி அதுல இருந்து கொண்டு வரலாம். ஆமா. ஆனா இப்போ வந்து நம்ம எல்பிஜி பயன்படுத்துகிறோம், அந்த ப்ரோபேன் பியூட்டேன் மாதிரியான வாயுக்களுக்கும் மீத்தேன் இந்த பைப்பு நேச்சுரல் என்ன வித்தியாசம்னா, கேலரிஃபிக் வேல்யூ. அதாவது நான் 1 கிலோ அந்த எரிபொருளை எரிக்கிறேன்னா எனக்கு அதுலேருந்து எவ்வளோ எரிசக்தி கிடைக்குது அப்படிங்கிறது. அது வந்து மீத்தேன்ல கம்மி. அந்த கேலரிஃபிக் வேல்யூ வந்து பிஎன்ஜில வந்து எல்பிஜியை விட அதனுடைய அந்த எரிசக்தி வந்து கம்மி. ஏன்னா அது வந்து சின்ன மூலக்கூறு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப ஒரு சமையலை முடிக்கணும் அப்படின்னா எல்பிஜியை விட பிஎன்ஜில இன்னும் கொஞ்சம் அதிக எரிபொருள். இதுக்கு நான் வரேன். எனக்கு இன்னொரு கொஸ்டின், இந்த எல்பிஜியை வந்து ஏன் லிக்விடா மாத்துறாங்க? சிலிண்டர்ல அப்படியே கேஸா அடைக்க முடியாதா? இப்போ கேஸை வந்து நீங்க அளக்கிறதுக்கு வந்து அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெஷர்மெண்ட்ஸ் கேஸுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க ஜாஸ்தி ப்ரெஷர் போட்டீங்கன்னா இன்னும் கூடுதல் கேஸை வந்து நீங்க அடைக்க முடியும், இல்லை ப்ரெஷர் கம்மி பண்ணா இது பண்ண முடியும். அந்த ப்ரெஷரை வச்சு நீங்க அதுக்குள்ள எவ்வளவு கேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறத வந்து ஒரு சிறப்படுத்த முடியாது, ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்க அதை திரவமா மாத்திட்டீங்கன்னா லிக்விட்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசிபிள். திரவங்களை வந்து நீங்க அழுத்தி அளக்க முடியாது. அப்ப இத்தனை லிட்டர்னா அதுல இத்தனை லிட்டர் அப்படிங்கிறத தெளிவா ஒரு பொதுமக்களுக்கு விநியோகப்படுத்தும் போது அதை நம்ம சிறப்படுத்த முடியும். இன்னொன்னு, திரவமா நீங்க அதை கொண்டு போகும்போது வாயுவா கொண்டு போறதை விட நிறைய அளவை வந்து நம்மளால கொண்டு போக முடியும். பாதுகாப்புக்கும் திரவமா இருக்கிறது பெட்டரா? ஆமா. இல்ல அது எப்படின்னா, இது வந்து கன்வீனியன்ஸ் தான். சேஃப்டிங்கிறது பாத்தீங்கன்னா அது திரவமா இருந்தாலும் தீப்பிடிக்கும், வாயுவா இருந்தாலும் தீப்பிடிக்கும். அதனாலதான் அதை வந்து நம்ம தெளிவா அந்த ரெகுலேட்டர் வச்சிருந்தாதான் அதுல இருந்து வாயு ரிலீஸ் எல்லாமே அந்த பெரிய வால்வ்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதுல டேஞ்சர் சிம்பிள் எல்லாம் போட்டு தான் கொண்டு போகணும். வேற வண்டி வந்தாலே நம்ம பின்னாடி கொஞ்சம் ஒதுங்கி தான் போவோம். ஆமா. இது வந்து இது என்னன்னு விளக்கிட்டீங்க. இப்ப எங்க கிடைக்குது, எங்க எல்பிஜி கிடைக்குது, எங்க பிஎன்ஜி கிடைக்குது? நம்ம ஊர் என்னோட போர்வெல்ல கிடைக்குமா? இல்ல, இது வந்து இன்னும் நம்ம உங்க போர்வெல்ல கிடைக்கணும்னா இன்னும் ஆழமா நம்ம தோண்ட வேண்டியிருக்கும். மேபி இங்க கிடைக்கலாம். சரியா? பட் இது என்ன அப்படின்னா, நம்ம எல்பிஜிக்கு வந்து பெரும்பாலும் எண்ணெய் உற்பத்தி பண்ற நாடுகளை சார்ந்து இருக்கும். நம்மளுடைய 60% எல்பிஜி வந்து நம்ம இறக்குமதி தான் பண்றோம். பெரும்பாலும் கச்சா எண்ணெய் கிடைக்குதோ அங்க நமக்கு எல்பிஜி கிடைக்குது. இது தவிர கனடா மாதிரியான ஒரு சில நாடுகள் இப்ப இந்த பிரச்சனைகள்ல நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் எண்ணெய் வளம் இருக்கிற இடங்கள்ல இருந்தா நம்மளுக்கு இது கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப உள்நாட்டு உற்பத்தியவே நிறைய பெருக்கி இருக்கோம். குறிப்பா ஆந்திரா பகுதியில் இந்த கிருஷ்ணா கோதாவரி பேசின்ல இருந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய 60% அந்த நேச்சுரல் கேஸ் உற்பத்தி அங்கேருந்தே நம்மளுக்கு நடக்குது. மீதி வந்து நம்ம எங்கேருந்து இறக்குமதி பண்றோங்கிறத வந்து பரவலாக்கியிருக்கோம். ஒரு 10-15 நாடுகள்னு இல்லாம ஒரு 40-50 நாடுகள்ல இருந்து இப்ப நம்ம இறக்குமதி பண்றோம். இந்த எல்பிஜி கிடைக்கிற கச்சா எண்ணெய் கிடைக்கிற நாட்டுல தான் பிஎன்ஜியும் கிடைக்குமா? நேச்சுரல் கேஸும் அங்கேயும் கிடைக்கும். அதை தவிர ஒரு சில இடங்கள், இப்ப ஆஸ்திரேலியா மாதிரியான இடங்கள்ல வந்து அவங்க நேச்சுரல் கேஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க.
ஆனா அவங்க கிட்ட கச்சா எண்ணெய் கிடையாது. கச்சா எண்ணெய் அவ்வளவா கிடையாது. ஸோ அவங்க வந்து இப்ப ஆஸ்திரேலியால வந்து இன்னைக்கு உலகத்துல பெரிய போர்களோ இல்ல ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இதுல சிக்கலான இடமோ கிடையாது. ஸோ இப்ப ஏதாவது ஒரு சிக்கல்னா நம்மளுக்கு அது கிடைக்கிறதுல வந்து பிரச்சனை கிருஷ்ணா கோதாவரி சொன்னீங்க, அங்கேயே வந்து கச்சா எண்ணெய் கிடையாது இல்லையா, வெறும் நேச்சுரல் கேஸ் தான். நம்ம கிட்ட வந்து கச்சா எண்ணெய் இந்தியால கிடையாது. இந்தியால ஆஃப் ஷோர் இதுல பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப குறைவு தான். உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப ரொம்ப கச்சா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப கம்மி. ஆனா பிஎன்ஜி நேச்சுரல் கேஸ்ல வந்து உங்களுக்கு உற்பத்தி வந்து நம்ம இப்ப இன்னும் நிறைய வந்து இடங்கள்ல நம்ம இப்ப தேடிக்கிட்டு இருக்கோம். இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆனா பெரும்பாலும் இந்த நதிநீர் படுகைகளுக்கு கீழே வந்து நிறைய இந்த நேச்சுரல் கேஸ் இது இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இப்ப ஒரு போன ஆட்சியில வந்து இங்க தமிழ்நாட்டுல அந்த டெல்டா பகுதியில இதே மீத்தேன் எடுக்கிற பிரச்சனை வந்தப்ப அதை அறிவிச்சாங்க. அது ஒரு வகையில வந்து அந்த போராட்டம் வந்து சரிதான், அங்க கிடைச்சாலும் அது விவசாய நிலங்களை அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தவே முடியாத ஒரு நிலைமைக்கு போகும் அப்படின்னு சூழியல் ஆய்வாளர்கள் சொன்னதுனால அந்த இதுக்கு வந்து தடை போட்டோம். பட் கிருஷ்ணா கோதாவரி பேசின்ல அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து இப்ப நிறைய நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி இன்னும் நம்ம இதுக்குன்னு தேடி போனோம், ஒரு சூழியல் பாதிப்பையும் மனசுல வச்சுட்டு தேடி போய் ஒரு சில இடங்கள்ல கிடைக்குதுன்னா நம்ம இன்னும் இறக்குமதியை வந்து நம்பி இல்லாம இந்தியாலே உள்நாட்டு உற்பத்தியை வந்து நம்ம பெருக்க முடியும். ஓகே, இதுக்கு வந்து கச்சா எண்ணெய் கிடைக்காத நாட்டுல இருந்து நமக்கு நேச்சுரல் கேஸ் கிடைக்கும். நம்ம வாங்கக்கூடிய இடங்கள் சோர்ஸ் வந்து நமக்கு இன்னும் பெருசாகுது. சரி, இதை எப்படி நான் பயன்படுத்துறது? இந்த எல்பிஜி சிலிண்டர்ல வரும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாற்றம் கேஸ் ஸ்டவ்ல. பிஎன்ஜி தமிழ்நாட்டில் அவ்வளோவா அதிகமா வரல. பிஎன்ஜி இப்போ நார்த் இந்தியாவில் வந்திருக்கு, டெல்லியில வந்திருக்கு, பாம்பேல இருக்கு, மற்ற ஊர்ல கூட வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அந்த அளவு பரவலா வரல. இந்த பிஎன்ஜினா அதை எப்படி வேலை செய்யும் சொல்லுங்க. இப்போ வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்துல இருந்து ஒரு பெரிய தொட்டியில இருந்து பஞ்சாயத்துல வந்து வீட்டுக்கு தண்ணி வருதோ, அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து அந்த அந்த பிஎன்ஜியை வந்து ஒரு பெரிய டேங்குகள்ல ஃபில் பண்ணி அங்கேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா பைப்ல வந்து இந்த கேஸ் வரும். நேரடியா நம்மளுடைய வீட்டு சமையல் அறைக்கே அந்த இது வந்துடும். ஒரு மீட்டர் வச்சிருவாங்க. இப்போ எப்படி நீங்க கேஸுக்கு வந்து முன்னாடி அந்த சிலிண்டருக்கு பணம் செலுத்தி பயன்படுத்துறீங்க, இதுல வந்து மாசம் நீங்க எவ்வளவு இப்போ எப்படி இபி பயன்படுத்தி அதுக்கு நம்ம பணம் கட்டுறோமோ, ஒரு சில இடங்கள்ல தண்ணிக்கும் மீட்டர் பொறுத்து இல்லையா, அதே மாதிரி எவ்வளவு பயன்படுத்துறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு. அப்ப இந்த பிஎன்ஜிங்கிறது ரோடுக்கு அடியில பைப்ல கேஸா வரும். ரோட தோண்டும் போது வெடிச்சிருச்சுன்னா இல்ல, அதுக்கான எல்லா சேஃப்டி இதுவும் இப்ப சாதாரணமா இந்த பஞ்சாயத்துல இப்ப வெறும் கடப்பாறை வச்சோம்னா உடையிற மாதிரி பைப் போட மாட்டாங்க. இந்த கேஸ் அப்படின்னா அதுக்கு ஏத்த தரத்துல அந்த பைப்புகள் வரும். அதை கிளியரா மார்க் பண்ணிருப்பாங்க. இப்ப எப்படி வந்து இப்ப சென்னையில பெரும்பாலும் மின் தடங்களே தரைக்கு அடியில தான் வருது. அப்ப அது தோன்றவங்க எல்லாருக்குமே தெரியும், கடப்பாறையை விட்டா நம்ம நேரா பரலவங்க போயிடுவோம் அப்படின்னா. அதே மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி தனியா சேனல்ஸ் போட்டு கொண்டு வராங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரயில்வே மாதிரியான ப்ராசஸ் தான். முதல்ல இதை செய்யறதுக்கான அந்த தடங்கள் கொண்டு வந்து செலவு ரொம்ப ஜாஸ்தி. ஆனா ஒன்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதை வந்து யாரும் ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு வர வேண்டாம், பில்டிங் ஏற வேண்டாம், அது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம் அதெல்லாம். இப்ப நான் சிலிண்டரை இன்னைக்கு பதிவு பண்ணி எனக்கு 20 நாள் ஆகுது, 25 நாள் ஆகுது, இது கிடையாது. 24 மணி நேரமும் அந்த இதுல வந்து சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பதிவு பண்ண வேணாம், இது போட்டுட்டு எப்போ வருமோ, கரண்ட் கட்டே பண்ணிடுறாங்க. அதே மாதிரி சிலிண்டர் கட் பண்ணிட்டாங்கன்னா பைசா கட்டல அப்படின்னா தானாவே அந்த மீட்டர்ல வந்து உங்களுக்கான இதை நிறுத்துறதுக்கான ப்ரொவிஷன் வந்து வச்சிருவாங்க. அது எல்லா இதுலயுமே இப்ப நீங்க சிலிண்டருக்கு வந்து நீங்க பதிவு பண்ணிட்டு பைசா கட்டலன்னா வர சிலிண்டர் அவங்க திரும்ப எடுத்துட்டு தான் போறாங்க. இந்த பிரச்சனை எல்லா இதுலயும் இருக்கு. ஆனா இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிக்கல் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு கம்மி, இது ஏதோ டிலே ஆகுது இல்ல வேற ஏதோ ஒரு சிக்கல் அப்படிங்கிறப்போ சிலிண்டரே கிடைக்காம போயிடும். அந்த இது இருக்காது. அந்த குழாய்கள்ல இருக்கிற அழுத்தமே வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து தொடர்ச்சியா நம்ம வீட்டுக்கு இது வர்ற அளவுக்கான அந்த ப்ரெஷர் வந்து அதுல பயன்படுத்துற கேள்வி அப்புறம் கேட்கிறேன். ஏன் இப்ப கவர்மெண்ட் வந்து எல்பிஜிக்கு பதிலா இந்த பிஎன்ஜியை புஷ் பண்றாங்க? 2 விஷயம். ஒண்ணு, உள்நாட்டு உற்பத்தி நம்மளுக்கு ஒரு பாதிக்கு மேல இருக்குங்கிறதுனால அந்நிய செலாவணி விஷயத்திலையும் சரி, ஒரு தற்சார்பு இதுலயும் அரசாங்கம் வந்து இந்த பிஎன்ஜிக்கு புஷ் பண்றாங்க. 2வது, நிறைய பேர் இதை அடாப்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இந்த பைப் இந்த நெட்வொர்க்குள்ள வரும்போது அரசாங்கத்துக்கு இதுக்கான செலவு கம்மி. ஏன்னா அவங்க மேஜரா ஒரு பைப் போட போறாங்க, அங்கேருந்து வீட்டுக்கு பிரிச்சு கொடுக்குற செலவு மட்டும்தான். 2வது வந்து இந்த சிலிண்டர்களை வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சிலிண்டர்களை வந்து அரசாங்கம் இதை மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கு. இந்த இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட், அதனுடைய பாதுகாப்பு அம்சங்களை ஒவ்வொரு வாட்டியும் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த பைப்புகளை வந்து ஒரு தடவை தரமா போட்டா அதுக்கப்புறம் இந்த லாஜிஸ்டிக்ஸை பத்தி அரசாங்கம் கவலைப்படவே தேவையில்லை. அது வந்து அவங்களுக்கு தெரியும், ஓகே இத்தனை நாள் கழிச்சு இந்த பைப்பை பதிச்சு எனக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, நான் இப்ப இதை மாத்தணும்.
ஸோ இதை வந்து அவங்க ஒரு ஒரு ரொட்டீன்ல ஒரு பண்ணிட்டே இபி போயிட்டு ஒரு வாட்டர் சப்ளை சீவேஜ் பண்ற அதே மாதிரி மாதிரிதான் அதே மாதிரிதான் ப்ரொசீஜர். அதனாலதான் அரசாங்கம் பண்றாங்க. ஆமா அவங்களுக்கு அதே போல இப்போ ஃப்ராடு நடக்குது, வீட்டு சிலிண்டர் எடுத்து வந்து கடையில யூஸ் பண்ண பண்றாங்க, முடியாது அதெல்லாம் இந்த பிஎன்ஜில பண்ண பண்ணவே முடியாது. முடியாது. இது கடைக்குன்னு இந்த இதை வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க அது வீட்டு சமையல் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அதை சார்ஜ் பண்றது கடைக்கான இதை தான் பண்ண போறாங்க. இன்னொன்னு இந்த சிலிண்டர் திருட்டா இருக்கட்டும், சிலிண்டர் பதுக்கலா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ண இதை எல்லாத்தையும் இது எதையுமே வந்து நீங்க பண்ண முடியாது. கரண்ட் திருடுற மாதிரி ரோட வெட்டி பைப் போட முடியுமா? இல்ல இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இதை பண்றவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேஃப்டி ரிஸ்க் அது. ஏன்னா ஒரு ஒரு சின்ன லீக் மீத்தேன் எங்க லீக் இருந்தாலும் தெரிஞ்சிடும் அங்க. எங்க லீக் இருந்தாலும் அங்க வந்து ப்ரெஷர் அங்கங்க அந்த ப்ரெஷர் சென்சார்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப வீடுகள்ல அந்த ப்ரெஷர் டிராப் ஆகும். வீடு இல்லாம வேற ஏதோ ஒரு இடத்துல ப்ரெஷர் டிராப் ஆகுது, ஈஸியா அவங்களால லொகேட் இங்க வந்து லீக் ஆகுது, இல்ல திருடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டுபிடிச்சிட முடியும். வேற எந்த நாட்டுலாம் இப்போ இந்த பிஎன்ஜி பயன்படுத்துறாங்க? ஆக்சுவலா நீங்க அமெரிக்கா மாதிரியான பெரும்பாலும் வீடுகள்ல வந்து அந்த வெப்பத்துக்காக பயன்படுத்துற இது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு வந்து கேஸ் வந்து பைப் வழியா தான் வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வெளியில மீட்டர் இருக்கும். நீங்க பில்லு கட்டலைன்னா தானாவே வந்து அது கட் ஆஃப் ஆயிடும். எல்லா குளிர் பிரதேசங்களும் இந்த மாதிரி இல்லையா? ஆமா. யுக்ரைன், ரஷ்யா எல்லாருமே கேஸ் சொல்றாங்க. ஆமா, அவங்க வந்து எப்படி வந்து இப்ப இபிக்கு அந்த மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல இருந்து பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்கள், பெரிய பெரிய தந்தி கம்பங்கள்ல வந்து வீடு கிட்ட சின்ன சின்ன இதுல பிரியுதோ, அதே மாதிரி இந்த குழாய்களும் ஒரு பெரிய நெட்வொர்க்கா வந்து அவங்க பதிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு தடவை நீங்க இதை ரயில்வே மாதிரி தான் சொன்னேன் இல்லையா, ஒரு தடவை அந்த கவர்மெண்ட் வந்து இதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வருஷம் அந்த இதை பத்தி அவங்க கவலைப்பட தேவையில்லை. ரெண்டாவது அந்த ஆற்றல் சுதந்திரம், எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ்ங்கிறதுல வந்து இது ஒரு மிகப்பெரிய புஷ்ஷா இருக்கும்னு கவர்மெண்ட் நினைக்குது. முக்கியமான கேள்வி சிவா, இப்போ வந்து விறகடுப்புல இருந்து இப்போ கூட விறகடுப்புல சமைச்சா ருசி அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்டவ்வுக்கு ஒரு மாதிரி மாறிட்டோம் எல்லாரும், கேஸுக்கு, எல்பிஜிக்கு. இப்போ பிஎன்ஜில என்னோட சமையல் ருசி மாறுமா? இல்ல, மாறாது. ருசி மாறாது. இப்போ உங்களுக்கு வந்து நான் ஆற்றல் நிறைய செலவாகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஆனா அதை காம்பன்சேட் பண்றதுக்காக எல்பிஜியை விட அதிக பிஎன்ஜியை வந்து புஷ் வேற ஸ்டவ் வாங்கணுமா? இந்த இருக்கிற ஸ்டவ்ல வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு ஒரு அந்த நாசில மட்டும் லேசா மாடிஃபை பண்ணுவாங்க. மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நேரடியா நான் இருக்கிற ஸ்டவ், இருக்கிற பிரஷர் குக்கர், இருக்கிற பாத்திரம் இதுவே யூஸ் பண்ணலாமா? எதையுமே வந்து மாத்த தேவையில்லை. இந்த நாசில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா நீங்க பயன்படுத்துற எல்லா இதையும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது வெங்கட். அதே நீல கலர்ல அந்த ஜுவாலை தீ இருக்க போகுது. உங்களுக்கு அது எப்படி உங்க வீட்டுக்கு வருதுங்கிறது மட்டும்தான். வயசானவங்க எல்லாம் பயன்படுத்தலாம், பயப்பட வேண்டாம். எதுக்குமே இப்ப எப்படி வந்து சிலிண்டரை அவங்க பயப்படாம பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி பார்க்க போனா இது ஒரு வகையில வந்து இது சேஃப்டியும் கூட. ஏன்னா அந்த வெடிக்கிற மொத்த பொருளும் இதுல ஒரே இடத்துல இருக்கு. ஓகே. அதுல வந்து அது ஒரு பைப், அவங்க எங்க வேணாலும் அதை வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்து அடுத்த ஒரு ஃபியூஸ் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க. இன்னொரு போய்டும் இல்லையா? அறிவியல் பூர்வமா இதுல என்ன அப்படின்னா, இந்த புரோபேன் பியூட்டேன் ரெண்டுமே இந்த காத்தை விட வந்து அடர்த்தி அதிகமானது. ஸோ தரைக்கு வந்துடும். ஸோ இதுக்கு அது தரையிலேயே தான் இருக்கும். அப்ப தரையில வந்து இந்த லீக் அப்படியே கான்சென்ட்ரேட் ஆக ஆக தீ விபத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனா மீத்தேன் வந்து காத்தை விட அடர்த்தி கம்மி. அப்போ அது காத்தோட காத்தா ஃபுல்லா போயிடும். சோ இந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்ச உயிரிழப்பு அதெல்லாம் நடக்காது பிஎன்ஜி. அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. பட் இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம். பட் அது ஆமா. சரி, இதுல வந்து ருசி மாறாது அப்படின்னு சொன்னீங்க. நான்வெஜ் சமைக்கிறவங்க, அசைவம் சமைக்கிறவங்க அசைவ உணவு சமைக்க முடியுமா? எல்லாமே பண்ணலாம். நம்ம இப்ப எல்பிஜில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்து. நீங்க அடர்த்தி குறைவுன்னு சொன்னீங்களே, அந்த அதுக்கான சக்தி இருக்குமா? இருக்கும். இப்ப என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 கிராம், நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 கிராம் எல்பிஜி நம்ம அந்த அடுப்புல பயன்படுது அப்படின்னா, அதே அளவுக்கு அந்த வெப்பத்திறனை கொண்டு வர்றதுக்கு இதுல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 16 கிராம்ல இருந்து 17 கிராம் மீத்தேன் போற மாதிரி அந்த நாசில செட் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். ஆனா எனக்கு சமைக்கிற நேரம் அதேதான் ஆகுமா? சமைக்கிற நேரம் அதேதான் ஆகும். அரிசி 10-15 நிமிஷம் அதேதான். அதே போல அசைவம் சமைக்கிறவங்களுக்கு அதே நேரம், எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆகாது பிஎன்ஜினால. சரி, அப்போ எனக்கு மந்த்லி பில் என்ன ஆகும்? இது அதிகமா செலவாகும்னு சொல்றீங்க. அப்போ பில் அதிகமாகுமா? நம்மளுக்கு வந்து இதனுடைய அந்த ஆற்றல் அடர்த்தி, அந்த கலரிஃபிக் வேல்யூ கம்மி அப்படின்னாலுமே செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65% எல்பிஜியை விட பிஎன்ஜி வந்து சீப். ஸோ இது அதிக அளவு வந்து நம்ம செலவு பண்ணாலும் பில்லு வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி
சொல்றாங்க. 2வது அந்த அந்த சிலிண்டர்களுக்கான டெபாசிட் அமௌண்ட்டோ அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பே பண்ண போறதில்ல. வீட்ல இந்த சிலிண்டரை ஒரு எம்டியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்த சிலிண்டருக்கு. அந்த அந்த எந்த விதமான இந்த தொந்தரவுகளுமே கிடையாது. பில்லுமே வந்து கம்மியா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் இதுக்குள்ள வரும்போது அரசாங்கத்துக்கும் இது செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது ஈஸி. இப்ப தமிழ்நாட்டுல வந்து குறிப்பிட்ட பகுதிகளில் திங்க் கேஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து குழாய்கள் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில வந்து OMR பகுதியில பெரிய அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பல பேர் குடியிருப்பு அந்த இதுலலாம் இதை வந்து உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. தனி வீடுகளுக்கு கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் சேலஞ்சா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியா ஒரு லைன் எடுக்கணும். இப்ப அடுத்து வந்து புதுசா கட்டக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாத்துலயுமே இந்த சிஸ்டம் முதல்ல இருந்தே வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க ஒரு கனெக்ஷனை வாங்கி இங்க கொடுத்துட்டா வீடுகளுக்கான அந்த மீட்டரை வச்சு அது பாட்டுக்கு பில்லு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 30 மாடி 35வது மாடிக்கு நீங்க சிலிண்டரை தூக்கிக்கிட்டு போக முடியாது. அங்க ஒரே வழி வந்து அவங்களுக்கு இந்த இது வைக்கிறாங்க. எப்படி வந்து இந்த ஒரு பெரிய இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் தனியா வைக்கிறாங்களோ போக போக குடியிருப்புல நான் பாத்திருக்கேன். கீழே வச்சிருவாங்க எல்லாரோட சிலிண்டரும் மொத்தமா வச்சுட்டு ஒரு மீட்டர்ல வந்து இது பண்ணுவாங்க. நீங்க சொன்ன அந்த 20-30 மாடி போக வேண்டாங்கிற இடத்தெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப அவங்க சிலிண்டரை வைக்க வேண்டாங்கிறீங்க. ரோட்ல இருந்தே பிஎன்ஜி வந்துடும். இப்ப எப்படி வந்து இப்போ நீங்க ஒரு 150 வீடுகளுக்கு வந்து ஒரு அசோசியேஷன் மின் இணைப்பு கேட்கறாங்கன்னா தனியா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பிரஷர் சப்ளை பண்ற மாதிரி குழாய்கள் பதிச்சு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இதை வீடியோ கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பிஎன்ஜி வர இடத்துல நாங்க உங்களுக்கு எல்பிஜி கொடுக்க மாட்டோம்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. OMRல வருது. அப்ப இப்போ இதை பாக்குறவங்க அவங்க வீட்டுக்கு எல்பிஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎன்ஜி வருது. அப்ப அவங்க பயப்படாம பிஎன்ஜிக்கு போகலாம். தாராளமா பிஎன்ஜிக்கு போகலாம். இன்னொன்னு அவங்களே வந்து சொல்லிடுறாங்க, ஓகே இந்த பகுதிக்கு உங்களுக்கு இருக்கு, இந்த பகுதிக்கு இன்னும் நாங்க கொண்டு வரல, அப்படியே கொண்டு வந்தாலும் இது அடுக்குமாடி குடியிருப்பா அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு வந்து ஃபீசிபிலிட்டி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து உங்களை டச் பண்ணாது. பட் உங்களுக்கு நீங்க மாறிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அங்க அவங்க அந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்றாங்கிறப்போ நீங்க எல்பிஜி இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அந்த இணைப்பை வந்து 3 மாசத்துல அரசாங்கம் வந்து துண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இது வந்து எல்பிஜி மாதிரி மத்திய அரசு கீழே தான் வருது. இது ஆமா ஆமா மாநில அரசு கிடையாது. மாநில அரசோட இதுல கார்பரேஷன் கிடையாது. இது வந்து நேரடியா மத்திய அரசினுடைய இதுதான். இப்ப எப்படி வந்து இந்த சிலிண்டர்களுக்கு ஒரு சில நிறுவனங்கள் இந்தியன் ஆயில், இதுக்கு ஒரு சில நிறுவனங்கள் வந்து பெரிய அளவுல இது எல்லா இடத்துலயும், ஏன்னா அவங்க முதல்ல அந்த உட்கட்டமைப்பை இது பண்றதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த ஏரியா எல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, நன்றி சிவா. ரொம்ப விளக்கமா வந்து இந்த எல்பிஜி பிஎன்ஜி அப்படிங்கறத திரவத்துல இருந்து எங்க கிடைக்குது, இதுல பாதுகாப்பு அம்சங்கள், இது விளக்கூடாது, அதே நேரம் தான் எனக்கு ஆகும் அப்படின்னு சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி எல்லா விஷயத்தையும் விளக்கினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.